வரம் கொடுக்கும் அளவிலே உன் மனமாகப்பட்டது கழிந்து விட்டதா ஆண்டவா? ஆமாம். எப்படி என்றால் துரியனாகப்பட்டவன் ஜெயிக்க வேண்டும். அந்த வரத்தை தருவீர்களா ஆண்டவா? கண்ணா, அநியாயத்துக்கு துணை போனவன் இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு மனம் வராது. அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வேறு ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள் ஆண்டவா. நான் என்ன வரத்தை கேட்பேன் சுவாமி? என்ன வரத்தை கேட்பேன்? உனக்கு என்ன வர வேண்டும் கேள். ஏனென்றால் இந்த நேரத்திலே பிறவாமை வேண்டும். எப்படி என்றால் எனக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் சுவாமி. தானாதிரமங்களா 32. அந்த 32 தானாதிரமங்களில் நீ அன்னதானத்தை கைவிட்டபடியால் நீ மறுபிரிவு எடுக்க வேண்டும். மறுபிரிவியா? இந்த ஒரே பிரிவு போடும் சுவாமி. எப்படி என்றால் எப்படி? திருச்சாங்கத்தான் குடிசையிலே நீ சிறுதொண்டனாகவும் உன் மனைவி பொண்ணு